ஒரு வாரத்துல நீங்க சொல்லுங்க. ஒரு வாரத்துல எங்க முதலமைச்சர் பண்ணிருப்பேன். போடாதீங்க, எல்லா பஸ்ஸும் நிற்கும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மெயினா இன்ஸ்பெக்ஷனுக்கு இதுதான். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர்ல ஒரு சின்ன கிராமங்க ஓடக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு பயணிகள் நிழற்குடை பஸ் ஸ்டாப் வந்து என்ன பண்றாங்க, கனிமொழி அவங்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க தான் அந்த ஒரு எம்எல்ஏ. இவங்க வந்து திறந்து வைக்கிறாங்க. திறந்து வச்சு முடிச்சு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க மக்கள், அங்கே ஊர் மக்கள்லாம் இங்கே வந்து டவுன் பஸ் மட்டும் தான் நிற்கிது, எல்லா பஸ்ஸுமே நிற்க மாட்டேங்குது. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து மெயினாக பார்க்குறாங்க, எல்லோரும் நிற்கணும் ரொம்ப கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒரு வாரத்துல நீங்க சொல்லுங்க. ஒரு வாரத்துல எங்க முதலமைச்சர் பண்ணிருப்பேன். இப்போதைக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கனிமொழி அவர்கள் வந்து நிற்கும் போது மக்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இது மாதிரி எங்களுக்கு வந்து பஸ்ஸெல்லாம் எதுவுமே நிற்க மாட்டேங்குது, நீங்கள் உடனே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருந்த இவங்க வந்து நாங்கள் எங்கள் முதல்வர் இருந்தால் பண்ணியிருப்போம், ஆனால் இப்போதைக்கு எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு ஓப்பனாக அவங்க நிராகரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு காரில் ஏறி போயிட்டாங்க. நம்ம முதல்வராக இருந்தால் ஒரு வாரத்திற்குள் செய்து கொடுத்திருப்பேன் என்று கூறிய கனிமொழி பெண்களின் கோரிக்கையை நிராகரித்துவிட்டு காரில் ஏறி சென்றார். உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொன்னாங்க, எங்க ஆட்சி வரலங்க, அவங்க ஆட்சி வரலாம்னு சொல்லலாமா, அது பேசக்கூடாது. அவங்க நாங்க முயற்சி பண்றோமா, நாங்க செய்யறோம். எம்எல்ஏ யாரு, அனிதா இப்பயும் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் தாங்க எம்எல்ஏ. அவர் பார்த்தீங்கன்னா கூட்டத்தோட கூட்டமாக அவர் நழுவி போராடிட்டு இருக்காரு அப்படின்னு மக்கள்லாம் பயங்கரமாக முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்தை பார்த்த தாவேக்கா தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உடனே நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் உள்ள எம்எல்ஏ ஸ்ரீநாத் அவர்களை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு சார்னு அவர் கிளம்பி உடனே வந்திருக்காரு. ஒரு சில மணி நேரத்துலேயே வந்து உடனே அந்த பஸ் ஸ்டாப் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து அவருடைய ஆதங்கத்தை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டாரு. அதே பெண்கிட்ட தான் கேட்குறாரு. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே ஆக்ஷன் எடுக்கிறாரு. சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நான் சொல்கிறேன், இதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ஆக்ஷன் எடுத்திருக்காருங்க. ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் ஸ்கூலுக்கு பிறகு பஸ் இங்கேருந்து காயில் போட்ட மோடி நாங்க இங்கே நிற்கவே எந்த பஸ்ஸுமே நிற்க மாட்டேங்குது. இன்னும் எங்களுக்கு பெபின் பஸ் எல்கேரி கூட நிற்க மாட்டேங்குது. சிப் பஸ் டவுன் நோட் பண்ணிக்கிறேங்க, போடாதீங்க, எல்லா பஸ்ஸும் நிற்கும். எங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மெயினா இன்ஸ்பெக்ஷனுக்கு இதுதான் இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு ஆக்ஷன் எடுத்தது மட்டும் இல்லாம திருச்செந்தூர்லேருந்து வரக்கூடிய அந்த பஸ்லையும் ஏறி பயணம் பண்ணி இங்கே நிற்கிதுங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிருக்கிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதில் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய படமும் இந்த கனிமொழி ராதாகிருஷ்ணன் இவங்களுடைய படமும் இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை இதுக்கு யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு நவுந்துட்டாரு. பேருந்து நிலையத்தில் வந்து பழைய முதல்வர்களுடைய விளம்பர படங்கள் இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டிராபேக்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது திமுகவுக்கு அப்படின்னு அதெல்லாம் இந்த பேட்டியில் விஷுவல் வாரியர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க டெய்லியும். ஸோ இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு தெரியாமல் அவங்க போயிட்டாலும் இங்கே நிறைவேற்றக்கூடிய ஆள் இருக்குது. ஸோ எப்படியோ மக்கள்லாம் ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. ஸோ அதான் நம்ம சொல்ல வந்தோம். இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.